ஹாய் ஃப்ரெண்ட், செம்ம சாஃப்டாக பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் 1/4 கிலோ மைதா பேக்கெட் தாங்க எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பரோட்டா சாஃப்டாக வருவோங்க. நல்லா மாரி அடிச்சுக்கிடிச்சிலாம் பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அது தனியாக ஊறட்டோங்க. இப்போ நம்ம சிக்கன் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கைப்பிடி அளவு ஃபுல்லாக புதினா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு முக்கியமான பொருளே இதுதாங்க. ஒரு 4 ஸ்பூனு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு 4 முந்திரி, 1 ஸ்பூன் கெசகசா போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலையும் போட்டுட்டு இப்போ எடுத்து வச்ச சிக்கனையும் போட்டுட்டு அது ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை பாருங்கள், பரோட்டா இதுமாரி கையிலேயே பிசைஞ்சு இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.